கடந்த பதிவில் கிரகங்களை வைத்துக்கொண்டு நமக்கு என்ன நோய்கள் எந்த பகுதிகளில் வரும் என்று பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சி கடகத்தில் செவ்வாய் இருந்தால் பலவீனமாக இருப்பார்கள் என்று பார்த்திருந்தோம். நெருப்பு ராசிகள் எல்லாமே குட் ஹெல்த் உடையவர்களாக இருப்பார்கள். கன்னி பொதுவாக தோல்வி ஏற்பட்டால் அதற்காக மனசு சஞ்சலப்பட்டு மனசு உடைஞ்சு போகின்ற ராசி இது. தோல்வியில் மனமுடையக்கூடிய ஒரு ராசி இது என்று சொல்லலாம். சிறிய தோல்வி வந்தால் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இந்த மாதிரி கேஸுகள் தான் சூசைட்டுக்கு போகிறது. சூசைட்டில் இந்த மாதிரி காம்பினேஷன் வரணும் என்றால் இங்கே கேது வரணும் அல்லது ராகு வரணும். பொய்சன் என்றால் இங்கு சனி ராகு சம்பந்தப்பட்டிருப்பார்கள். அதாவது நஞ்சென்றால் இங்கு சனி ராகு சம்பந்தப்பட்டிருப்பார்கள். ராகுவிற்கு அடுத்து சனி இந்த மாதிரி இருந்தால் பொய்சன் சாப்பிட்டு இறந்து போய்விடுவார்கள் என்றால் இவர்கள் கன்னி ராசியோடு சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லலாம். அடுத்து துலாம் பலமான ராசி அல்ல. பாலியல் சேர்க்கையில் அதிக ஈடுபாடு இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இயல்பு. அந்தந்த இடங்களில் கிரகங்களின் காம்பினேஷனை வைத்துத்தான் நாங்கள் பலனெடுக்க போகின்றோம். இந்த இடத்துல இது அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை ஒன்று இணைக்கும் போதுதான் நமக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். விருச்சிகத்தை பொறுத்தவரை அது நீர் ராசி. அதில் நெருப்பு ராசியின் தன்மையும் இருக்கு. ஏனென்றால் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். அப்போ அந்த நெருப்புத்தன்மையும் இருக்கும், நீர்த்தன்மையும் அங்கிருக்கும். இந்த ராசியில் 2 தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப விரைவான செயல். தேள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அடுத்த நிமிடம் பார்த்தால் அது எங்கே போனதென்று தெரியாமல் இருக்கும். அவ்வளவு துடுதுடுப்பான ராசி என்று சொல்லலாம். இவர்களால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ராசிக்கு கோபம் இயற்கையாகவே அமைந்த ஒன்று. சிறிய சிறிய வியாதிகளுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தியை காட்டக்கூடிய ஒரு ராசி. இவர்களுக்கு சின்ன வியாதிகள் எதுவும் வந்தால் பாதிக்காது. அடுத்து தனுசு. சுறுசுறுப்பு, நல்ல ஆரோக்கியமான உடம்பு. எந்த கடுமையான நிலை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்வோம் இல்லையா, அந்த சக்தி இவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து மகரம். நிலராசி அனைத்திலும் பலமான ராசி இது. அதாவது ரிஷபம், கன்னி மற்றும் மகரம், இந்த 3இல் இது பலமான ராசி. இந்த 3மே நிலராசி. இந்த 3 நிலராசிகளிலும் பலமான ராசி இந்த மகர ராசி. ஆன்மீக உணர்வோடு இருக்கக்கூடிய ராசி. இதற்கு காரணம் ஆன்மீகம் என்று வந்தால் சனிக்கு ஒரு காம்பினேஷன் வரும். பலன் ஜாஸ்தி என்பதனால் இங்கு செவ்வாய் உச்சமாகின்றார். அடுத்து கும்பம். நல்ல ஆரோக்கியம், மெதுவாக செயல்படுதல். எல்லா லக்கினங்களிலும் துரதிர்ஷ்டமான லக்கினம் இதுதான். அதாவது அதிர்ஷ்டம் குறைவானது ராசி. அதுக்கடுத்தது மீனம். பல வகையான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள இடம் மீனம். அதே சமயத்தில் மிக விரைவாக குணமாகிவிடும் என்று சொல்லலாம். நோய் இன்றைக்கு வந்தால் 4 நாளில் நோய் சரியாகிவிடும். வைட்டல் பவர் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். நாடியில் பல சமயத்தில் லக்னத்தை கண்டுகொள்வதில்லை. குருவை பேஸ் பண்ணி சொன்னால் ஆண்களுக்கு குருவை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அதே போல் பெண்களுக்கு சுக்கிரனை பேஸ் பண்ணி சொன்னால் அது சரியாக இருக்கும். இது தவிர நோய்கள் பற்றி பார்ப்பதற்கு இன்னொரு விடயம் இருக்குது. இதையும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. ஆலோசனைக்கு வரும்போது திரைக்காணத்தையும் துவதசாம்சத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். திரைக்காணத்துக்கு எந்தெந்த பகுதி என்று பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். 1 என்பது லக்கினம். முதலாவது வீடு இது லக்கினம். அதில் முதலாவது திரைக்காணம் தலை, 2ஆம் திரைக்காணம் கழுத்து, 3ஆவது திரைக்காணம் இடுப்பு. அதற்கடுத்தது 2, 12வது வீடுகள். இதில் முதலாவது திரைக்காணம் கண்கள், 2வது திரைக்காணம் தோள்பட்டை, 3வது திரைக்காணம் எண்ணேந்திர உறுப்புகள். இதில் உங்களுக்கு தெரியும் 2, 12, 2 வலது 12 இடது, அதாவது இந்த பக்கத்தை குறிக்கும் இல்லையா. 2வது வீடு வலது பக்கம், 12வது வீடு என்பது இடது பக்கத்தை குறிக்கிறது. அதே போல தான் 3வதுலையும் 3, 11, அதில் 3 வலது காது, 11 இடது காது. இதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த 3, 11வது ராசிகள்.
அதில் முதலாவது திரைக்கானம் காது, இரண்டாவது திரைக்கானம் புஜங்கள் அதாவது கைகள், மூன்றாவது திரைக்கானம் விதைப்பை. 4 10வது ராசிகள். அதில் முதலாவது திரைக்கானம் நாசி, இரண்டாவது திரைக்கானம் வலக்கை, மூன்றாவது திரைக்கானம் தொடை வலது தொடை. 5வது 9வது ராசிகள். அதில் முதலாவது திரைக்கானம் கன்னம், இரண்டாவது திரைக்கானம் இதயம், மூன்றாவது திரைக்கானம் முழங்கால். 6வது 8வது ராசிகள். இதில் முதலாவது திரைக்கானம் தாடை, இரண்டாவது திரைக்கானம் வயிற்றின் இரு பகுதிகள், மூன்றாவது திரைக்கானம் கெண்டைக்கால். 7வது ராசி. அதில் முதலாவது திரைக்கானம் வாய், இரண்டாம் திரைக்கானம் தொப்புள், மூன்றாம் திரைக்கானம் பாதங்கள். இது எதற்கு நமக்கு தேவை என்றால், வியாதி எந்த பக்கம் பாதிக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக. வெட்டு காயங்கள் இது எல்லாம் எந்த பகுதியில் ஏற்படும் என்று இதை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம். உதாரணமாக 2ஆம் வீட்டில் 2ஆம் திரைக்கானம் என்று வைப்போம். 2ஆம் வீட்டில் 2ஆம் திரைக்கானத்தில் ராகு இருக்கென்று வைப்போம். இப்போ ராகு இருக்கக்கூடிய இந்த இடத்தில் கற்பான ஒரு மச்சம் இருக்கென்று வைப்போம். அப்படி என்றால் 2ஆம் வீட்டில் 2ஆம் திரைக்கானம் இதை குறிப்பிடும் தோள்பட்டை. இதில் 2ஆம் வீடு என்றால் வலது பக்கம், 12ஆம் வீடு என்றால் இடது பக்கம். அப்போ பொதுவாக தோள்பட்டையில் அந்த குறி இருக்கணும். 2ஆம் வீடு என்றால் தோள்பட்டையில் வலது பக்கத்தில் இருக்கும் என்று சொல்லலாம். 12ஆம் வீடு என்றால் தோள்பட்டையின் இடது பக்கத்தில் இருக்கு என்று சொல்லலாம். இப்போ இதையே ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் 2ஆம் திரைக்கானத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது என்று வைப்போம். அப்போ ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தாலே என்ன பலன் என்று சொல்லுவோம்? விபத்துக்கள், வெட்டுக்காயங்கள் வரும் என்று சொல்லுவோம். அப்போ அது எப்போ வரும்? கோச்சாரத்தில் பிறக்கும்போது அந்த இடத்துல இருந்தாலும், அந்த இடத்துல குரு டிரான்சிட் ஆகும்போது, அந்த இடத்துல ராகு டிரான்சிட் ஆகும்போது, அல்லது அந்த இடத்துல செவ்வாய் டிரான்சிட் ஆகும்போது இந்த விளைவுகள் வரும் என்று சொல்லலாம். முதலில் இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணின இடத்துக்கு டிரான்சிட்டில் சம்பந்தப்பட்ட 2 கிரகங்களும் மூன்றாவதாக இன்னொரு கிரகமும் சம்பந்தப்படும் போது, இதில் இன்னும் தெளிவாக சொல்ல போனால், சப்போஸ் இந்த ராகுவும் செவ்வாயும் இருக்கிற இடத்தில் குரு வந்தாச்சு. குரு வந்தால் 1 வருடம் முழுவதும் அங்கே இருக்க போகின்றார். அந்த 1 வருடத்தில் எப்போ அது நடக்க போகுது? செவ்வாய் அந்த இடத்துக்கு வரும்போது அல்லது அந்த இடத்துக்கு திரிகோணங்களில் செவ்வாய் வரும்போது, அப்போ கண்டிப்பாக இந்த நிகழ்வு வரும் என்று சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அந்த நிகழ்வு நடக்கும்போது ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் கோச்சார குருவிக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். என்ன முக்கியம் என்றால், அந்த நிகழ்வு நடக்கும்போது இந்த 3 கிரகங்களின் காம்பினேஷன் அந்த இடத்தில் வரணும், சும்மா வராது. ஏனென்றால் டிரான்சிட் என்று வரும்போது ராகு வரும்போது குரு வராமல் இருக்கலாம், ராகு வரும்போது செவ்வாய் வராமல் இருக்கலாம், 2 வரும்போது இன்னொன்று வராமல் இருந்திடலாம். அப்போ 3 கிரகங்களின் தாக்கம் வரும்போது மட்டும்தான் நிகழ்வுகள் நடக்கும், இல்லை என்றால் இல்லை. ஒருவேளை அப்படி வந்தால் காலம் பூரா ஒருத்தருக்கு வியாதி வந்து கொண்டே இருக்கும், விபத்து வந்து கொண்டே இருக்கும். அது ஏன் நடக்கிறீர்கள் என்றால் இதுதான் அதற்கு காரணம். இப்போ இறப்பை பற்றி சொல்லணும் என்றால், அந்த இறப்பிற்கான காரக கிரகங்கள் ராகு கேது, அவற்றை மையமாக வைத்துக்கொண்டு ஜீவகாரகன் குருவும் வரணும். அதே மாதிரி ஆயுளுக்கு சம்பந்தப்பட்ட சனியும் உள்ளே நுழையணும். குரு என்று சொன்னால் நமக்கு ஜீவன், சனி என்று சொன்னால் இங்கே காற்று தடைப்படுதல், கேது சம்பந்தப்படும் போது மூச்சு தடைப்படுகிறது, குரு ராகுவோடு சம்பந்தப்படும் போது ஜீவன் போய்விடுகிறது. எனவே நமக்கு இறப்பு ஏற்படுகிறது. அப்படி வரணும் என்று சொன்னால் ராகு கேதுக்களோடு சனியும் குருவும் சம்பந்தப்பட வேண்டும். இல்லை என்றால் ஒருத்தர் முன்னால் போனால் ஒருத்தர் பின்னால் போனால் தப்பித்து கொள்கின்றோம் என்ற அர்த்தம். 60 கண்டம் என்று ஏன் சொல்கிறோம்? நாம் பிறக்கும்போது கிரகங்கள் எங்கு இருக்கின்றனவோ அதே இடத்துல எல்லா கிரகங்களும் 60 மீண்டும் வந்து சேரும். ஆனால் ராகு கேது மட்டும் கரெக்டாக அதில் வராது. இப்படி அமைப்பு வரும்போது ராகு கேது சிக்கிறதில்லை. ஒரு வேளை அவை திரிகோணங்களில் எங்கேயும் நிற்குமேயானால் அப்போ அவங்களுக்கு விபத்து வருகிறது, கண்டம் வருகிறது என்று சொல்லலாம். திரைக்காணங்களில் வரவில்லை என்று சொன்னால் விபத்து வருவதில்லை, கண்டம் ஏற்படுவதில்லை.